ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தவா ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவா ஃப்ரைட் சிக்கன் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலான்ட்டு பார்க்கலாம். சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன், வெஜிடபிள் ஆரோமேட்டிக் பவுடர் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க. உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். கடைசியாக மைதா 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது 4 கிலோ சிக்கனுக்கு நம்ம செய்ய போகிறோம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். இந்த மசாலாவிலே நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அரை மணி நேரம் நம்ம சிக்கனை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நமக்கு சிக்கன் அரை மணி நேரம் ஊறிடுச்சு. சூப்பராக மசாலா ஒட்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். தவாவில் ஆயில் சேர்த்து நம்ம எல்லா சிக்கனையும் நம்ம போட்டு விட்டுடலாம். நம்ம எல்லா சிக்கனையும் போட்டு விட்டுட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. கல்லில் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். சிக்கனை போட்டதும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் மேலே. இப்போது இதில் 2 பூண்டை நான் கல்லில் இடித்து சேர்த்துக்கிறேன். 2 பூண்டை அப்படியே நல்லா நம்ம இடித்து சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிரட்டி விட்டுடலாங்க. நான் ரோஸ்ட் ஆகி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் எல்லா சைடும் நமக்கு ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். இது நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கனு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சின்ன தோசைக்கல்லையே நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் இந்த மாதிரி மசாலா போட்டு சூப்பராக செய்யலாம். மூடி போட்டு குக் பண்ணுங்கள். போனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு சிக்கன் எல்லா சைடும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இது கொஞ்சமாக சேர்த்து ஃபுட் கண்டெய்னரை வச்சு மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃபயர்லேயே இது குக் பண்ணணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டீம் எவ்வளோ வெளியில் வருது பாருங்கள். இந்த ஸ்டீமு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கையில் அடிச்சிடும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த 2 பெரிய வெங்காயமும் அதிகமாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஜூஸியாக இருக்கும் சிக்கனு. நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம கிண்டிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுடணும். இந்த ஆரோமா நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிக்கனை எடுத்துடலாங்க. இப்போ நான் சிக்கனை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஜூஸியாக குக் ஆகிருக்குன்ட்டு. எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சூப்பராக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இப்போது இதை நம்ம ஃபுட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இதை கொஞ்சம் லெமன் ஸ்லைஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தவா ஃப்ரைட் சிக்கன் நம்ம ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சுட்டோம், ஜூஸியாக. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.